Excuse me. Excuse me. ஹாய், என் பேரு ரா. இது கேமரா. தெரியும்டா. டெக்னீஷியனுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கங்க. யூ நோ, போட்டோ எடுக்கிறது ஒரு கலை. இளங்கலையா முதுகலையா? நீங்க எதுக்காக போட்டோ எடுக்க மாட்டீங்க? கல்யாணத்துக்கா, ஹால் டிக்கெட்டுக்கா, சினிமா சான்ஸ்க்கா? உங்க ரெக்யர்மென்ட்க்கு தகுந்த லைட்டிங், ஏன் ரெக்யர்மென்ட்க்கு தகுந்த ரேட்டிங் இருக்கு. சினிமா சான்ஸ்க்கு. கோலிவுட்க்கா, பாலிவுட்க்கா, ஹாலிவுட்க்கா? கோலிவுட்க்கு நான் கழுத்துக்கு மேல எடுப்பேன், பாலிவுட்க்கு இடுப்புக்கு மேல எடுப்பேன். அப்ப ஹாலிவுட்க்குனா? எதுவும் இல்லாம எடுப்பேன். இப்படி பயந்துங்கன்னா காஜோலோ கத்ரினா கைஃப் ஆக முடியாது. உங்க சைஸ் என்னன்னு சொல்லுங்க. எந்த சைஸ்? போட்டோ சைஸ். ஃபுல்லுனா 100, ஹாஃப்னா 50, குவார்ட்டர்னா 25. அப்ப பெக்னா? 10. அப்ப பூத்து. நீ ஒத்து. இப்ப சொல்லுங்க. நயன்தாரா, இலியானா, ஜெனலியா, ஹன்சிகா, அனுஷ்கா, யார் ஸ்டைல்ல போட்டோ வேணும்? போஸ் அடிக்க கொடுங்க, ஃப்ரீஸ் நான் பண்றேன். அவங்க ஸ்டைல்ல போஸ் கொடுத்தா எங்களுக்கு யார் சான்ஸ் கொடுப்பா? எங்க ஸ்டைல் எடுங்க. நீ என்ன மாதிரி ஸ்மார்ட்டா திங்க் பண்ற. இப்ப திங்க் பண்றத விட்டுட்டு போஸ் கொடு. ஓகே? இது என்ன லுக்? கை எடுத்து இடுப்புல வச்சுக்க. சின்ன அப்படி இல்ல, இப்படி இப்படி. அப்படிதான் அப்படிதான். போட்டோ உங்களுக்கு தான், எனக்கு இல்ல. ஹீரோயின் ஆகலாம் வந்திருக்கீங்க, என்ன போட்டோ எடுக்க விடுங்க. பில்லடா காதிங்க. போஸ். ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். ரெடி? அசையாதீங்க. கேமரால நீ இருக்க, வெளிய பார்த்தா அவ இருக்கா. என்ன கேமராவுக்குள்ள கிராபிக்ஸ் வந்துருச்சா? எவ்வளவு இருந்தாலும் எடுத்துட்டு போயிட்டான். நீங்க போட்டோ எடுத்துக்கலையா? எடுத்துக்கிட்டேனே. கிண்டலே. நான் கேட்டது நீங்க போட்டோ எடுத்துக்கலையா? நானும் அதத்தான் சொன்னேன். போட்டோ எடுத்துக்கிட்டேன். நீங்க டாக்டர்ஸா? ஏ, பாஸ்போர்ட் எடுக்க வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு போறீங்களே. ஆமா, உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு. மறுபடியும் வராதீங்க. உங்க போட்டோ வேணா போஸ்ட்ல அனுப்பி வைக்கிறேன். நான் வரட்டுமா? பெட்ரி ஷாக் அதிகமா அடிக்குது. இப்ப ராவா அடிச்சாதான் சரியா இருக்கும். என்ன விளையாட்டு வேண்டி கிடக்கு? ஒழுங்கா படிங்க. என்னடி இப்படியும் அப்படியும் ஆட்டிக்கிட்டு நடக்கிறவ? சிப்போ கண்ணம்மா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏதோ பிளான் போடுறாங்க. நீ வெக்கப்படுறத பார்த்தா எனக்கே வெக்கமா இருக்கு. விஷயத்த சொல்லு. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்ன விஷயம் ராசாத்தி? எல்லாருக்கும் பூ சுத்து போறான். எங்க நானும் அத பாக்குறேன். எங்க இருக்கீங்க எல்லாரும்? வாங்க, சீக்கிரம் வாங்கடி. இந்த போட்டோவை வந்து பாருங்களேன். கொஞ்சம் போய் பாருங்கம்மா. யார் இந்த பையன்? உன் புள்ள. எனக்கு மட்டும் புள்ள இருந்திருந்தா இந்நேரம் உன் கையிலயும் புள்ள இருந்திருக்கும். ஹனி, யார் இந்த பையன்? ஹாய், ரொம்ப நல்லா இருக்கா. எந்த ஊரு? என்ன பண்ணிட்டு இருக்கா? எல்லாம் சும்மா இருங்க. நல்லா இருக்கானே. ஏமா, பையன் போட்டோ மட்டும் எடுத்து வந்திருக்க. அவனையும் வீட்டுக்கு கூட்டு வர வேண்டியது. அவரு அமெரிக்கால படிச்சிட்டு இருக்காரு. ஹனி, பையன் பேர் என்னம்மா? பேரு பேரு ரவி. பேர் கூட ரொம்ப நல்லா இருக்குல்ல? என்ன கலாட்டாங்க? என்ன நடக்குது? இவ உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? என்னமா? அது நான் ஒரு பையனை லவ் பண்றேன். எஸ் டாடி. ஹனி சொல்றது எதுவுமே உண்மையாவே இருக்காது. ஆன்ட்டி சூப்பரா மாட்டிக்கிட்டாங்க. எத்தனை நாளா லவ் பண்ற? இதையே முன்னாடியே என்கிட்ட சொல்லல. சொல்லுமா, அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரு. சொல்லு. பயப்படாத, தைரியமா சொல்லு. ஓ ஸ்மார்ட்டா தான் இருக்கான். பையன் நல்லா இருக்கான்ல, அப்ப முகூர்த்தத்துக்கு நாளை பாரு. மண்டபம் பார்க்கணும், பத்திரிக்கை அடிக்கணும், மேளம் கொட்டணும், பந்தக்கால் நடணும், இன்னும் என்ன நிறுத்து. ரவி யுஎஸ்ல படிச்சிட்டு இருக்காரு. படிச்சு முடிச்சு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும். அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். உன் காதல் உண்மைன்னா இந்த பையனையும் உனக்கு கட்டி வைக்கிறேன்.
பாத்தியா? யாரடி இவன்? நான் எங்க வீட்ல கல்யாணம் பண்ணி வைங்க டார்ச்சர் பண்ணல, அதான் இது தேடி புடிச்சிட்டு வந்திருக்காங்க. கல்யாணம்ங்கிறது ஃபிகரா இருக்கும் போதே பண்ணிக்கணும். சுகர் வந்ததுக்கு அப்புறம் முடியாதுமா. இவன் போட்டோவை பார்த்து சிரிக்கிறத விட்டுட்டு இவன் எவன் போட்டோவோ வீட்ல கொடுத்தால அந்த மேட்டர் என்னாச்சுன்னு கேளுங்க. ஆமா, அந்த போட்டோ ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சா? சூப்பரா. இன்னும் 2 வருஷத்துக்கு அந்த கண்ணம்மா பாயே திறக்காது. வாவ். ஹனி, ஆமா சண்டேனா உங்க வீடு சுப்ரீம் கோர்ட்டா மாறிடும்ல? சண்டே மாசத்துக்கு 4 சண்டே இருக்குல்ல, அதுல ஏதோ ஒரு சண்டே சரண்டர் ஆக வேண்டியதான். ஐயோ, இதுக்கு 100 ஆயுசு. அதான் ஃபோன் பண்ணுது. ஏய், குடி நான் ஏய், பேசுறேன். வேண்டாம். குடி, குடி. ஹலோ ஆமா ஹனி, நீ எங்க இருக்க? யாரடி நீ? ஐயோ, நான் கண்ணம்மா பேசுறேன். நான் கருமரியம்மா. உன் கண்ணு ரெடி நோடிடுவேன். யார் அது? டேய் அறிவு கட்டவனே, ஹனிக்கு போன் போடுறானா? கருமாரியம்மனுக்கு போன் போட்டு கொடுக்குறேன். நான் சரியாதமா நம்பர் போட்டேன். ஹலோ ஹலோ, நான் கண்ணம்மா பேசுறேன். நான் ஹனிதா, சொல்லு. அம்மாடி, விஷயம் தெரியுமா? எவ்வளவு ஒருத்தி என் கண்ணை நோண்டிடுவேங்கிறான். அதெல்ல கண்ணம்மா, அப்பப்ப லைன் கிராஸ் ஆயிடும். விஷயத்த சொல்லு. அப்படியா? என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டா. இல்லன்னா தூக்குல தொங்க விட்டுருப்பேன். என் உயிரை வாங்காம விஷயம் என்னன்னு சொல்லு. நான் ஏன் உன் உயிரை வாங்க போறேன்? இங்க ஏன் உயிர் போகுதே? எப்போ? இங்க பாரு, கண்ணம்மாண்ணா உனக்கு வர வர இலக்காரமா போச்சு. சரி சரி, நான் விளையாட்டுக்கு தான் கேட்டேன். சரிம்மா, அது ஒண்ணு இல்ல, மருந்து தீந்து போச்சு. வரும்போது வாங்கிட்டு வர சொல்லலான்னு போன் பண்ணேன். ஓகே கண்ணம்மா டார்லிங், பாய். Thank you. ஹலோ, இப்படிதான் கண்ணு முன்ன தெரியாம மோதுறதா? ஏய் மிஸ்டர், பொண்ணுங்களை எப்பவுமே பார்த்ததே இல்லையா? எதுக்கு இப்படி இடிச்ச சொல்லு. ஹலோ மேடம், இடிச்சது நீங்க. உனக்கு தமிழ் தெரியுமா? முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல முள்ளு விழுந்தாலும் முள்ளு மேலதான் தப்பு. ஏன் சேலை மேல கிடையாதா? ஏய், என் பேரு ராம். ஸ்ரீராம். நான் சீதா கிடையாது. முதல்ல பேக் எடுத்து கொடுத்துட்டு சாரி சொல்லிட்டு கிளம்பு. சாரி. Irritating fellow. Okay. ஹாய். என்னடி இங்கே அடிக்க வந்துட்டானா? எனக்கும் அப்படிதாண்டி தோணுது. உங்களோட நானும் விளையாடலாமா? ஏன் கூட வா. நோ சான்ஸ். உங்க அளவுக்கு விளையாடாட்டியும் நானும் இதை ஆடுவேங்க. ஆஃப் கோர்ஸ். அப்போ மதியம் உங்களோட மேட்னிக்காவது வரலாமா? நாங்க மேட்னிக் போற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? சிக்ஸ் சென்ஸ். சிக்ஸ் சென்ஸ் இல்ல, நியூ சென்ஸ். வாட்? எஸ் மிஸ்டர் நியூ சென்ஸ். எங்க ப்ரோக்ராம் உங்களுக்கு தேவையில்லாது. கேன் யூ கோ ப்ளீஸ்? அட சரிங்க, கோவப்படாதீங்க.
அட்லீஸ்ட் நைட் டின்னர் சாப்பிடறதுக்காவது எனக்கு சான்ஸ் தருவீங்களா? ஹலோ ஆ? 3 மாசம் இவளை கெஞ்சி கேட்டதுனால தான் 3 நாளைக்கு முன்னாடி கூட்டிட்டு போறேன்னு ஒத்துக்கிட்டா. ஓ ஆனா இதெல்லாம் உனக்கு அதான் 6 சென்ஸ்ங்க. டிஸ்டர்ப் பண்றதை நிறுத்திட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்புறியா? ஓகே போறேன். ஆனா நாளைக்கு நீங்க கண்டக்ட் பண்ற ஃபேஷன் ஷோல மறுபடியும் சந்திப்பேன். பை. ஃபேஷன் ஷோவை பத்தி கூட சொல்றான்னா அவனுக்கு உன் மேல கிரேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் நியூஸ் ஷோ முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஷோவை பத்தி யோசிக்கலாமா? வாங்க. அன்னைக்கு தாகெடுத்தா தண்ணி குடிக்க மாட்டா, ஜூஸ் தான் குடிப்பா. என்ன 6 சென்ஸா? யா மேங்கோ ஜூஸ் சுத்தமா பிடிக்காது. ஸ்ட்ராவை கூட எடுத்து போட்டுருவா. ஹலோ, என்ன ஐம் ரைட்? அவ டேஸ்ட் எங்களுக்கே தெரியாது, உனக்கு எப்படி தெரியும்? இதுவும் 6th சென்ஸா? இன்னொன்னு சொல்லட்டுமா? தூக்கத்துல என்ன கனவு வரும், என்ன மாதிரி எல்லாம் கனவு வரும், மொத்தத்தையும் கங்க்ராட்ஸ் சனி. இந்த ஷோல கண்டிப்பா நீ தான் வின் பண்ணுவ. உன் ஆம்பிஷனை நீ அடைஞ்ச மாதிரி தான். 6th சென்ஸா? அது மட்டும் இல்ல, ஹனி டேலண்ட் மேல நான் வச்சிருக்கிற கான்ஃபிடென்ட். நீ சொன்ன மாதிரி நான் வின் ஆயிட்டா உங்க எல்லாருக்கும் நான் பார்ட்டி கொடுக்கறேன். பார்ட்டில எதுவும் வேணாங்க, பனகல் பார்க்குக்கு நாளைக்கு சாயங்காலம் வந்தா போதும். எதுக்கு? நான் வரேன்ல, வாட்? வெயிட் பண்ணுவேன். பாய் பாய். அவ உன்னை ஃபெவிகால் மாதிரி ஒட்டிக்கிட்டாண்டி. என்ன? உன்னை பத்தி அவன் எல்லாமே சொல்றானே, உண்மையிலேயே 6th சென்ஸா இருக்குமோ? அவன் மூஞ்சி 6 சென்ஸ் இல்ல நியூ சென்ஸ். அன்னைக்கு மெடிக்கல் ஷாப்ல என்னோட டைரி அவனுக்கு கிடைச்சிருச்சு. அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்ண போற? நாளைக்கு பார்க்குக்கு போறேன். அவனோட மோட்டிவேஷன் என்ன, ஏன் ஃபாலோ பண்றான்னு மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கிறேன்.